ரயிலில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் 3 பேருக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். சென்னை எழும்பூரில் இருந்து கடந்த 6ஆம் தேதி சென்ற நெல்லை விரைவு ரயிலில் 4 கோடி ரூபாயை தாம்பரம் ரயில் நிலையத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். பணத்தை கொண்டு சென்ற 3 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் நெல்லை தொகுதி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்காக பணத்தை எடுத்துச் சென்றதாக வாக்குமூலம் அளித்தனர். இந்த வழக்கு விசாரணைக்காக நயினார் நாகேந்திரனுக்கு தாம்பரம் போலீசார் 2 முறை சம்மன் அனுப்பியிருந்தனர். ஆனால் விசாரணைக்கு ஆஜராகாத நயினார் நாகேந்திரன் 10 நாட்கள் அவகாசம் கோரியிருந்தார். இதனிடையே இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு விசாரணை அதிகாரியாக சசிதரன் நியமிக்கப்பட்டார். தொடர்ந்து சிபிசிஐடி போலீசார் 2 தனிப்படைகள் அமைத்து விசாரணையை துரிதப்படுத்தியுள்ளனர். அதன் ஒரு பகுதியாக ரயிலில் பணம் கொண்டு செல்லும் போது பிடிபட்ட பெருமாள், நவீன், சதீஷ் ஆகியோருக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். நயினார் நாகேந்திரனுக்கும் விரைவில் சம்மன் அனுப்ப இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் தாம்பரம் ரயில் நிலையத்திற்கு நேரில் சென்று விசாரணை நடத்தவும், பணத்தை பறிமுதல் செய்த தேர்தல் பறக்கும் படையினரிடம் விசாரிக்கவும் சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டுள்ளனர்.